அனைவருக்கும் வணக்கம். இப்ப இருக்க யங்கர் ஜென்ரேஷன், அதாவது ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 25-30 வயசுல இருக்கிற பசங்கள்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை என்னால் பார்க்க முடியுது. என்னன்னா, அவங்க எல்லாருமே ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ற மாதிரியே இருக்கு எனக்கு. என்னன்னா, அவங்களோட ரியாலிட்டிக்கும் அவங்க திங்க் பண்றதுக்கும் கொஞ்சமாச்சும் சம்மந்தம் இருக்கும்ல. நிறையா ஸ்ட்ரெஸ்ஸை நிறைய எடுத்துக்கிறாங்க, நிறைய ஃபியர் அவங்க கிட்ட இருக்கு, நிறைய பெருசா செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கான செயல் வடிவம் அவங்க கிட்ட இருக்கா, அதுக்கான ஆக்ஷன் இருக்கான்னா இல்லை. இது தெரியல. இப்ப சின்ன வயசுல நமக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும். இப்ப என்னோட ஏஜ் குரூப்ல சொல்றேன். அந்த கற்பனைனா இதுதான் எனக்கு வேணும்னு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும். அதை நோக்கி நம்ம லைஃப்பை நகர்த்திட்டே போவோம். பட் அது இப்ப இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் கிட்ட குறைவா இருக்கு. ஏன் குறைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் அடுத்தது வாட் நெக்ஸ்ட்னு அவங்க மைண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு இதில் போய் ஃபிக்ஸ் ஆக முடியல அவங்களால. இப்போ வேலைக்கே போனாலும் அப்போல்லாம் 30 வருஷமா ஒரே வேலையில் இருந்தவங்கலாம் இருக்காங்க. இப்போ ஒரு 3 மாதம் கூட ஒரு இடத்துல தாக்கு பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிற பசங்களையும் நம்ம பார்க்குறோம். இது தப்பா அது தப்பா நம்மளால ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த ஜேர்னியை அவங்க வாழ்க்கைக்கு டிசைட் பண்ணி நடந்து போயிட்டே இருக்காங்க. தட்ஸ் ஓகே. ஆனால் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எதில் அவங்க பேஷனேட்டாக இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுதா அப்படின்றத வீட்டில் இருக்க பெரியவங்க கொஞ்சமாச்சும் பார்க்கணும். அவங்கள கொஞ்சம் உட்கார வச்சு பேசணும். இல்லை உங்களால் பேச முடியலையா, ஒரு கவுன்சிலிங் செஷனுக்காவது கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் பார்த்து நல்லா தூங்காது மட்டுமே ஒரு பெரிய ஃபேக்டராக நான் பார்க்குறேன். அவங்கக்கிட்டலாம் தூங்குறது இல்லை அப்படின்னா நமக்கு மென்டல் ரெசிலியன்ஸ் வராது, ஃபிசிக்கல் ரெக்கவரியும் ஆகாது. ஸோ டே ஃபுல்லாக அவங்க எதையோ இழந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்குள்ளே போயிடுறாங்க. தனக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துட்ட மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உடம்பளவுலையும் வியாதி வந்த மாதிரி நினைக்கிறாங்க, மனதளவுலையும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ரிஸ்க் எடுக்கவும் லைஃப்பில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒரு ஈஸியாக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அடுத்த தலைமுறையை எங்கே போய் நிறுத்தும் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, பசங்க நல்லா தூங்கணும். ஒரு ஸ்லீப் ஹைஜீனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நைட் நேரத்தில் வெளியில் போய் சுற்றுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா தூங்கணும். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த கண்டென்ட்டையும் பார்க்காம ஜஸ்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு வாக் மாதிரி போயிட்டு ஏதாவது ஒரு புக்ஸ் படிக்கிறது, அவங்களுக்கான கோலை செட் பண்ணுறது, ஏதாவது எழுதுறது, அன்னைக்கு காலையிலேருந்து நடந்ததை என்ன பண்ணோம் அப்படின்றத எழுதுறது, இந்த ஹேபிட்டுக்குள்ளே கொண்டு போனால் அவங்களுக்கு ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு மிஸ் ஆகிறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம காலத்தில் என்ன சொல்லுவோம், நல்லா படிக்கணும், ஸ்கில் இருந்தால் உனக்கு வேலை, அதுதான் நம்ம சொல்லுவோம். இப்போ நிறைய ஸ்கில்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக க்ரியேட் பண்ண தெரியுது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு. ஆனால் ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இல்லை. இந்த ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்சியை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா தூங்கணும். ஸோ அதுக்கு பெரிய காசு செலவெல்லாம் செய்ய தேவையில்ல. ஸோ நல்லா தூங்கி அந்த ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை நம்ம தான் கைட் பண்ணணும் அப்படின்றதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி, வணக்கம். நமது மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன, மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம், நலவாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.